ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாங்கள் கல்பாக்கத்தில் இருக்க சுனாமி பார்க்குக்கு வந்திருக்கோம். 2004லேருந்து ஒரு சுனாமி வந்தது. அதனால் அதில் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. அவங்களோட ஞாபகமாக இந்த பார்க் வந்து கட்டினாங்க. இது வந்து 2004 டிசம்பர் 26லேருந்து செத்து போயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. நிறைய அங்கிள் ஆன்ட்டி அதுக்கப்புறம் சின்ன பசங்களாம் இறந்து போயிட்டாங்க இந்த சுனாமினால். எவ்ரி இயர் டிசம்பர் 26 வந்து நாங்கள் விளக்கெல்லாம் ஏற்றுவோம், விளக்கேற்றி மாலைலாம் போடுவோம். இதில் நான்லாம் அப்போ வந்து பிறக்கவே இல்லை, ஆனால் நிறைய பேர் இறந்துட்டாங்கன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. அதனால எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து கேண்டில்லாம் ஏற்றி வைப்போம். இது வந்து நீங்கள் நைட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா இங்கே லைட்டிங்லாம் போட்டு அழகாக இருக்கும் நைட்லாம். சுனாமி பார்க் வந்து ரொம்ப அழகாகவும் ரொம்ப அமைதியாக இருக்கும். வாங்க எங்க அம்மா இன்னைக்கு என்ன செய்றாங்க பார்க்கலாம். கொஞ்சமாக தேங்காய், ஒரு 4 முந்திரி, ஒரு 3 காஷ்மீரி சில்லி எடுத்துருக்கோம். இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். கடாய் வச்சுக்கலாங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். இந்த பட்டை கிராம்புலாம் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சோம்புத்தூள் போட்டுக்கோங்க. நான் இந்த பட்டை கிராம்பு போடும்போதெல்லாம் நான் அந்த சோம்புத்தூள் போடுவேன். எனக்கு இந்த சோம்பு வாசனை ரொம்ப பிடிக்கும். இப்போ இது கூட ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயமாக அரைச்சி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம வந்து கல்லீரலை வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம், இதையும் போட்டுக்கலாம். இங்கே கடையில் கல்லீரல் மட்டும் வேணும்னு சொல்லி தனியாக வாங்கி இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், உப்புலாம் சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. மிளகாத்தூள்லாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இது கூட குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. இது கொஞ்சம் நல்லா வேகட்டும், நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க, நல்லா வெந்துருச்சு. நம்மளோட ஈரலும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் மிளகாய் பேஸ்ட்டு இதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சப்பாத்திக்கெலாம் நல்லாயிருக்கும் இந்த கிரேவி. நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட ஈரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவி வந்து கண்டிப்பா நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா thank you for watching, like and subscribe. Bye bye.
இது வந்து ஈவினிங் டைம். இப்போ வந்து லைட்லாம் போட்டாங்க. அழகாக இருக்குது.